எல்லோருக்கும் வணக்கம். இப்ப புதுசா ஓடிடில வந்திருக்க 3 த்ரில்லர் படங்கள பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் கத்திகாச்சலம். 2025ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டா இருக்காரு. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து எப்படியாவது இவர வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருப்பாரு. ஸோ அவரால அது பண்ண முடியாது. அதனால இவரு பார்த்தீங்கன்னா, இவரோட பையன அத பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம புள்ளைக்கு என்ன பிடிக்கும், அத சமைச்சு தருவோம். அந்த மாரிலாம் அவங்களுக்கு கிடையாது. அண்ட் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, இவரும் வந்து எனக்கு இதுதாம்மா புடிச்சிருக்கு அப்படின்னு தைரியமா சொல்ற ஒரு ஆளும் கிடையாது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்தாங்கோலியான ஒரு ஆளா பார்த்தீங்கன்னா தான் இருப்பாரு. இப்படியே இருக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு சில வாய்ஸஸ்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வாய்ஸ்லாம் எப்படி நம்ம ஹீரோவுக்கு கேட்குது? இதனால நம்ம ஹீரோவோட லைஃப்ல அடுத்தடுத்து எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு? அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைனராவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும், படத்த இன்ட்ரஸ்டிங்கா நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. படத்துல நடிச்சிருக்க எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்தோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் என்ன ஒண்ணு படத்துல வரக்கூடிய ட்விஸ்ட்ட நம்மளால ஈஸியாவே பார்த்தீங்கன்னா பிரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ அத மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். மெயினா படத்துல நடிச்சிருக்க ஹீரோவும் சூப்பரா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் கேட்டகரியான தெலுங்கு மூவிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா ஒரு தடவ தாராளமா நீங்க பார்க்கலாம். ஒரு ஒன் டைம் வாட்சபிளான டீசென்ட்டான ஒரு படம் தான். இப்ப இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. 2வது படம் த வெர்டிக்ட். 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. சன் நெக்ஸ்ட்ல இப்போ உங்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுல எலைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. பசங்களும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப பணக்கார லேடி இவங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து பழக்கமாயிருப்பா. ஸோ இந்த நம்ரிதா தான் இந்த லேடி எலைசா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள வந்து கொன்னுட்டா அப்படின்ற மாரி சொல்லி, இப்ப நம்ரிதாவ பார்த்தீங்கன்னா புடிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸ நம்ரிதாக்கு ஆதரவா வாதாடுறதுக்காக நம்ம வரலட்சுமி பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த கதையில நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் கோர்ட் ரூம் டிராமா பேஸ்ல தான் இந்த படத்த வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. கோர்ட் ரூம்ல நடக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த படத்துல நடிச்சிருக்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துலயும் படத்தோட ட்விஸ்ட்ட வந்து ஈஸியாவே உங்களால பார்த்தீங்கன்னா பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அத மட்டும் இன்னும் இவங்க நல்லாவே பண்ணியிருக்கலாம். மத்தபடி படம் பார்க்கறதுக்கெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கா நல்லா எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு தடவ நீங்க இந்த படத்த செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு கோர்ட் ரூம் டிராமா த்ரில்லர் மூவி. இந்த படம் இப்போ உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓடிடில வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த படத்த ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. 3வது படம் கலியுகம். 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் உங்களுக்கு சிம்ப்ளி சவுத் ஓடிடில தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல 2064ல நடக்கிற மாரி தான் இந்த படத்தோட கதைக்களத்த வந்து அமைச்சிருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருப்பாங்க. ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுத்துக்கு உள்பக்கம் இருப்பாங்க. இன்னொரு குரூப் அந்த செவுத்துக்கு வெளிப்பக்கம் இருப்பாங்க. இப்ப செவுத்துக்கு உள்பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே அந்த இடத்துல சேமிச்சு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே செவுத்துக்கு வெளிப்பக்கம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சாப்பாடு, தண்ணி எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் செவுத்துக்குள்ள இருக்கவங்க, செவுத்துக்கு வெளியே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த செவுத்துக்கு வெளியே இருக்கவங்க, எப்படியாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சு அந்த செவுத்துக்கு உள் சைடு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த ஆசை நிறைவேறுச்சா இல்லையா? அதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க? இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த கதையில் நடந்தது? அதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல கிஷோர் அண்ட் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இவங்க 2 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே படத்துல செம்மையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருந்தாங்க. படத்தோட கான்செப்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த கான்செப்ட்டுக்காகவே தாராளமா நீங்க இந்த படத்த ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். படம் இன்ட்ரஸ்டிங்கா படத்துல நடிச்சிருக்க எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருக்கு. தாராளமா இந்த படத்த நீங்க ஒரு தடவ ட்ரை பண்ணலாம். ரொம்ப டிஃபரெண்ட்டாவே இருந்துச்சு அப்படின்னு நான் இங்க சொல்லுவேன். ஸோ அதுக்காகவே இந்த படத்த நீங்க ஒரு தடவ செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் சிம்ப்ளி சவுத் ஓடிடில உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இப்ப ரீசென்ட்டா தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவ இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப நான் சொன்ன இந்த 3 த்ரில்லர் படங்களுமே இப்ப ரீசென்ட்டா தான் ஓடிடில வந்திருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படங்கள பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ஆன் டைமா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் கைஸ்.